காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஆனந்த் இருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வெயிட் லாஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், நமக்கு எவ்வளவு கொடுமையான நோய்கள் இருந்தாலும் இதை வெயிட் லாஸ் பண்றது மூலயமா இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில மோஸ்ட் காமனா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் அது கரெக்டா ப்ராப்பரா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு காமனா எந்த பிரச்சனைக்கு அப்படி நம்ம டாக்டர் கிட்ட போனாலும் அவங்க முதல்ல அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த நோயை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இன் க்ரானிக் டிசீசஸ். இந்த க்ரானிக் டிசீசஸ்னால் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், மூட்டு வலி, அப்புறமா ஹார்ட் டிசீசஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரானிக் டிசீசஸில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா டிசீசஸ்க்கும் காமனான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உடல் பருமன், ஒபிசிட்டி. ஸோ நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. ஸோ அதனால் உங்கள் வெயிட்டை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது மூலமாகவும் உங்கள் வெயிட்டை குறைக்கிறது மூலமாகவும் உங்களோட இந்த ஹெல்த் ட்ரபிள்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே. இது நிரந்தர தீர்வா இருக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி டயபெட்டிக்கோ ஹார்ட் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்குள்ள வரும்போதே அந்த நோயிலிருந்து அவங்க முழுவதுமே விடுபட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த க்ரானிக் டிசீஸ் எல்லாமே நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னு தான் சொல்கிறோமே. ஸோ அப்போனா நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றினீங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த க்ரானிக் டிசீசஸ்க்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா டயட் தான். செகண்டு எக்ஸசைஸ், மூணாவது தான் நீங்கள் சாப்பிட்ற இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாமே. இந்த டயட்டையும் எக்ஸசைஸையும் நீங்கள் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக நீங்கள் லாங் டேர்முக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் மாத்திரை எடுக்கிறத ரொம்ப குறைச்சிக்கவும் முடியும். ஈவன் சம்டைம்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் மாத்திரையே இல்லாமல் இருக்கக்கூட முடியும். ஓகே. ஸோ இப்போ மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த வெயிட் லாஸை எப்படி பண்ணுறது? ஏன்னா இன்னைக்கு வெயிட் லாஸ் அப்படின்னோடனே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு 10 நாளில் 5 கிலோ வெயிட் கம்மி பண்ணலாம், இல்லை 30 நாளில் உங்களுக்கு 15 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளால பார்க்க முடியும். ஒரு ப்ராப்பரான வெயிட் லாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியும்? வெயிட் லாஸுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்க நிறைய பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியாக இருக்க எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக நினைக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணவும் செய்கிறாங்க. ஆனால் அவங்களால இதை ப்ராப்பராக கண்டினியூ பண்ண முடியல. இந்த வெயிட் லாஸை அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கெயின் ஆன வெயிட்டை அவங்க 2 மாதம் 3 மாதத்தில் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிங்கனாலே அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 3 மாதத்தில் நான் 10 கிலோ குறைக்கிறேன், 4 மாதத்தில் நான் 15 கிலோ குறைக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் அந்த பீரியடை தாண்டினதுக்கப்புறமா அந்த வெயிட்டை திருப்பி நீங்கள் கெயின் பண்ணவும் செய்வீங்க, இல்லை அதை விட டபுள் மடங்கு வெயிட்டையும் நீங்கள் கெயின் பண்ணிடுவீங்க. ரீசன் என்னென்னா நீங்கள் ஒரு 10 நாளில் ஒரு வெயிட்டை குறைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் நியூட்ரிஷனில் இருக்கிற மாவுச்சத்தை கண்டிப்பாக கட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த வெயிட்டை குறைக்க முடியும். ஸோ நீங்கள் எனர்ஜியில் ரொம்ப டவுனாக இருப்பீங்க. ஸோ அதையே நீங்கள் உங்களால் லைஃப் லாங் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் அந்த பீரியட் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் உங்களோட வெயிட் டபுள் மடங்கு கண்டிப்பாக கெயின் ஆகும். ஸோ வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் ஒரு ப்ராப்பர் டயட்டை ஃபாலோ பண்ணி அதை லாங் டேர்ம் உங்களால் கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த டயட்குள்ளே போய் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை லாங் டேர்ம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸும் லாங் டேர்மாக நிற்கும். அதனால் கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸோ நீங்கள் நாளைக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற டிசீஸை நீங்கள் தடுக்கணும்னு நினச்சிங்கனாலோ அதை நீங்கள் லாங் டேர்ம் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஷார்ட் டேர்மில் நீங்கள் குறைக்கிற வெயிட் எதுவுமே உங்களுக்கு ஹெல்த் ரீதியாகவோ எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. ஓகே. இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு பேசும்போது நிறைய வெயிட் லாஸஸ் இப்போ இருக்கு. கீட்டோ, பாலியோ, வாட்டர் டயட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ புதுசா பண்றாங்க. இதெல்லாமே ஹெல்தியான விஷயம் தானே? இதை ஃபாலோ பண்ண நம்ம வெயிட் லாஸ் அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி லாங் லாஸ்டிங்கா இதை பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. இப்போ டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கீட்டோ டயட், பேலியோ டயட் நிறைய இருக்குது. ஸோ அந்த கீட்டோ பேலியோ எது போனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட்டில் இருக்க கார்போஹைட்ரேட்ஸை கட் பண்ணுறது மூலியமாக தான் உங்களுக்கு அந்த டயட்டில் நீங்கள் வெயிட் லாஸே அடைகிறீங்க. அதை நீங்கள் எப்படியுமே லைஃப் லாங் கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியாது. உங்களுக்கு மாவுச்சத்துங்கிறது உங்களுக்கு எனர்ஜிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். ஸோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம லாங் டேர்மாக கண்டினியூ பண்ண முடியும். பேலன்ஸ் டயட் அப்படிங்கும்போது எல்லா வகையான உணவுகளும் எடுத்துக்கணும் அப்படிங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு காலையில், மதியம், லஞ்ச் சாப்பிட்றீங்க, அப்புறமா டின்னர், எல்லா மீல்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட்,
புரோட்டீன், அப்புறம் ஹெல்தி ஃபேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதை தான் நாங்கள் பேலன்ஸ் டயட்டுன்னுவோம். ஸோ இந்த பேலன்ஸ் டயட் நம்மளோட ஜென்ரல் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை நீங்கள் எப்படி வந்து குவான்டிட்டி, குவாலிட்டி அதை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அது மூலியமாகவே நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு போயிட்டாலே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பால் குடிக்க மாட்டாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு வெயிட் லாஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ள போக முடியுமா? கிடையவே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸை வந்து நீங்கள் பிடிச்ச உணவை கண்டிப்பாக கட் டவுன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களோட லைஃப் ஸ்டைல் என்னங்கிறத பார்க்கணும். நீங்கள் இப்போ உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் நிறைய ஃப்ரைடு ஃபுட் சாப்பிட்றீங்க, நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்தி கிடையாது. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக கட் டவுன் பண்ணி தான் ஆகணும். மேபி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து ஹோல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ், அப்புறமா வந்து ப்ரோட்டீன் சோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா எக்கு, சிக்கன், ஃபிஷ். இப்போ இதே வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்னீர், தால், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோயா சங்க்ஸ், அந்த மாதிரியான நிறைய வெஜிடேரியன்லேயும் ப்ரோட்டீன் சோர்சஸ் இருக்குது. இதை நீங்கள் உங்கள் ஃபுட்ஸில் இன்க்ளூட் பண்ணி உங்களோட ஜங்க் ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ புரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் இதுவே பார்க்குற நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, புரோட்டீன் பவுடர்ஸை நாங்கள் வந்து கன்சியூம் பண்ணலாமா, இதனால நமக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ புரோட்டீன் சோர்ஸ் வந்து பவுடராக நம்ம ஃபார்மில் எடுத்துக்கலாமா? புரோட்டீன்கிறது நம்ம உடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மசில், போன் எல்லாத்துக்குமே புரோட்டீன் தேவை. புரோட்டீன்கிறத நாங்கள் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் பாடின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது உங்களுடைய உடம்புக்கு எல்லா விதமாக, உங்கள் தசைகளாக இருந்தாலும் சரி, உங்களை எலும்புகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான உறுப்புகளுக்கும் உங்களுக்கு புரோட்டீன் ரொம்ப தேவை. சரிங்களா? இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ட்ராவலிங்கில் இருக்கீங்க, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உங்களால் அன்றைக்கி அந்த புரோட்டீன் இன்டேக் எடுக்க முடியல, உங்களுக்கு ஃபுட் அவைலபிளாக இல்லை, அந்த மாதிரி டைமில் நீங்கள் தாராளமாக வந்து புரோட்டீன் பவுடரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட புரோட்டீன் கோலை ரீச் பண்ணலாம். ஏன்னா அந்த புரோட்டீன்கிறது தேவைன்னு சொன்னல. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு புரோட்டீன் இன்டேக்கை நீங்கள் வந்து எடுக்க முடியாத, இந்த ஹோல் ஃபுட்ஸ்லேருந்து எடுக்க முடியாத போது நீங்கள் புரோட்டீன் பவுடரை யூஸ் பண்ணலாம். பட் அதை தவிர்த்து நீங்கள் டெய்லியுமே ஒரு ஸ்கூப் 2 ஸ்கூப் புரோட்டீன் பவுடரை யூஸ் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு கண்டிப்பாக அதனால் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரோட்டீன் பவுடரை நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸாக யூஸ் பண்ணுமே தவிர நீங்கள் அதையே டெய்லி 2-3 ஸ்கூப் போட்டு குடிக்கிறதுங்கிறது அந்தளவுக்கு அட்வைசபிள் இல்லை. ஆனால் ஜிம் போகிறவங்க எல்லாம் இதை ரெகுலராக எடுத்துக்கிறாங்களே, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதா இதனால? ஜிம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க அங்கே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மசில்ஸை வந்து அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மசில் ரெக்கவரிக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் தேவைப்படும். ஸோ அதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதுனால, வே ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, அந்த வே ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அவங்களோட ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க அந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அதுதான், உங்களுக்கு ஃபுட்டு, டயட் எல்லாமே உங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்தபடி தான் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருக்காங்களா, அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா, அதை பொறுத்து உங்களோட டயட் நீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட டயட் நீட் எப்படின்னு இண்டிவிஜுவலாக நீங்கள் அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் ப்ரோட்டீன் இன்டேக்கை நீங்கள் எடுக்கணும். ஓகே. இப்போ வெயிட் கெயின் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பீரியட் வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு 4 கிலோ 5 கிலோ வெயிட் போட்டிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம. ஸோ அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த போஸ்ட் பிரெக்னன்சி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தாய்மார்கள் அதிகப்படியான உடல் எடை போடுறதை நம்மளால பார்க்க முடியுது. இதை குறைக்கிறது அப்படிங்கிறது பாசிபிளா? இந்த சடன் வெயிட் கெயின், அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த வெயிட் கெயின்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? இப்போ போஸ்ட் ப்ரெக்னென்சி வெயிட் கெயினுங்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி கொஞ்சம் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அதனால் அவங்க மெட்டபாலிசம்லேயும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ப்ரெக்னென்சியில் ஃபுட்டு நிறைய இன்டேக் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அதிகமான ஃபுட் இன்டேக் எடுக்கிறதுனாலையும் லெஸ் ஆக்டிவிட்டி, அவங்க ஆக்டிவிட்டியும் குறைச்சிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தோட காம்பினேஷன்னாலையும் தான் அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்னென்ன ஃபுட்டு உங்களுக்கு தேவை, என்னென்ன ஃபுட்டு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் ஃபுட் எடுத்தாலும் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி உங்களோட ஆக்டிவிட்டியை, உங்களால் முடிஞ்ச ஆக்டிவிட்டியை கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் ரொம்ப அதிகமான வெயிட் கெயினை போகாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது என்னன்னா, ஜிம், ஒர்க் அவுட், இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். அது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா கூட இருக்கு. ஏன்னா டெய்லி அதுக்கான டைம் ஒதுக்கணும், கரெக்டாக போய் ரெகுலராக பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒர்க் அவுட் இல்லாமல் ஃபுட்லேயே வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பாசிபிளா?
ஸோ இப்போ வெயிட் லாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னா போய் நம்ம வந்து 1 hour 2 hour ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் எப்படி நடக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு 70 கேஜி ஆள் இருக்காருன்னா அவருக்கு ஒரு நாளில் இவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கேலரிஸுங்கிறது மூலமாக தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த எனர்ஜி விட அதிகமாக நீங்கள் செலவு பண்ணாலோ இல்லை அந்த எனர்ஜியை விட கம்மியாக நீங்கள் கன்சியூம் பண்ணாலோ உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ மற்றபடி நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து கஷாயமோ இல்லை டேப்லெட்ஸோ சாப்பிட்றது மூலமாக வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அந்த வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு சஸ்டெயினபிளாக லாங் டேர்மில் இருக்காது. ஸோ இப்போ இந்த வெயிட் லாஸ் டிப்ஸுங்கிறது எல்லாருக்கும் ஒரே விதமாகவும் இருக்காது. ஸோ ஒவ்வொரு மனுஷருக்கும் லைஃப் ஸ்டைலுங்கிறது வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுவே நம்ம இந்த ஐடியில் அந்த மாதிரி வந்து பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா காலையில் போவாங்க, பிஸியாக ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்க நைட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டின்னர் டைம் 9 o'clock 10 o'clock அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிட் நைட் பிரியாணி, அப்புறமா நான்வெஜ், ஃப்ரைட் ஃபுட்ஸ் அதை சாப்பிட்டுட்டு வந்து தூங்கிடுவாங்க. ஸோ இவங்களோட கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க டயட்டில் தான் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஸோ டயட்டில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே அவங்களுக்கு வெயிட் லாஸும் நடக்கும், அதே டைம் அவங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அவங்க நைட்டு சாப்பிட வேண்டிய அந்த ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் என்ன ஃபுட்டு நைட்டு டின்னருக்கு என்ன சாப்பிட்றாங்க, லைட் டின்னர், கொஞ்சம் ஏர்லி டின்னர் அந்த மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணாலே அவங்களோட வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டியில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுல. ஸோ ரெண்டுத்தோட காம்பினேஷனும் நீங்கள் ஒரு ப்ராப்பர் டயட்டும் ஸோ ஒரு 1/2 hour 1 hour எக்ஸசைஸும் நீங்கள் பண்ண முடிஞ்சால் உங்களோட வெயிட் லாஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஓகே. இப்ப நெறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, இந்த பிரியாணி சாப்பிட்டா வெயிட் போடுமா அப்படிங்கிறது தான். அது உண்மையாலுமே வெயிட் போடுமா சார்? கண்டிப்பா ஒரு பிரியாணிங்கிறதுல என்ன பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்கு கன்டென்ட் பார்த்துக்கணும். கார்போஹைட்ரேட் இருக்கு. ஸோ அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிக்கன் பிரியாணினா புரோட்டீன் இருக்கு. ஆனா அந்த ஆயில் அதிகமா இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பிரியாணி வந்து நீங்க கன்சியூம் பண்றீங்க, அது என்ன டைம் ஆஃப் டேல நீங்க கன்சியூம் பண்றீங்கங்கிறது தான் இருக்கு. நீங்க கொஞ்சமா ரைஸு, கொஞ்சம் சிக்கனு, அதில லெஸ் ஆயில் போட்டு ஒரு பிரியாணி செஞ்சு நீங்களே சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா அது எந்த விதத்திலயுமே வந்து உங்களுக்கு அன்ஹெல்தியே கிடையாது. பட் நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது அவங்க அந்த டேஸ்ட்டுக்கு அவங்க அஜினமோட்டோ ஆட் பண்ணுவாங்க, நிறைய ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி கண்ட்ரோல் இல்லாமல் பிரியாணி நிறைய சாப்பிடும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த வேர்ட் பிரியாணிங்கிறது வந்து அன்ஹெல்தி கிடையாது. அதை நம்ம எப்படி செஞ்சு என்ன மாதிரி சாப்பிட்றோங்கிறதுல இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ப்ராப்பர் குவான்டிட்டியில் சாப்பிட்டீங்கன்னா அது இட்ஸ் ஆக்சுவலி அண்ட் ஹெல்தி ஃபுட். இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து கொஞ்சம் ட்ரெண்டாவே வந்து இருக்கு எல்லா இடத்துலயும். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட்டா தான் இருக்கு. பட் நம்ம அந்த கேப் அந்த விண்டோ டைம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஹெல்தியான ஃபார்மேட் தானே? இதை ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் பண்றது அப்படிங்கிறது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே இது? ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அதே நான் சொன்ன மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்குள்ளே போகிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஃபஸ்ட்டு செய்ய முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து உங்கள் வெயிட் லாஸ்க்கோ உங்கள் ஹெல்த்துக்கோ ரொம்பவே நல்லது தான். பட் நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக லாங் டேர்ம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியணும். ஒரு சில பேர் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுவாங்க, ஒரு 15 days 20 days இல்லை ஒரு 1 month பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக ஃபுட் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்காது. ஸோ எதுவுமே வந்து உங்களுடைய பேட்டர்ன் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் எப்பயுமே ஸ்டார் பண்ணுறது எந்த விதத்துலையுமே ஹெல்த்தியாக இருக்காது. இப்போ நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்காது. உங்களுக்கு பசிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். பட் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்ஸ் எந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் ஒரு லெஸ் கலோரி ஃபுட்ஸாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஃபுட்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 3 times இல்லை 4 times சாப்பிட்டா கூட தப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒர்க் ஆகும், உங்களால் அது பண்ண முடியும்னா நம்ம பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு பசிக்குதோ அப்போது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்ஸை வந்து கரெக்டாக பார்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். ஓகே. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. பட் இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருப்பாங்க, தைராய்டு பேஷண்ட்டாக இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் காலையில் டேப்லெட் எடுத்தே தான் ஆகணும்.
பட் நம்ம ஃபாஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 10க்கு மேல 11க்கு அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்றது தான் அட்வைஸ் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா? இப்போ ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்னா அவங்கள போயிட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க பசிக்கும் போது அவங்க சாப்பிடணும். சரிங்களா? சாப்பிட்ற ஃபுட்ஸ் என்ன நல்ல ஃபுட்ஸ் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்கக்கிட்ட இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறது யாருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் முன்னாடியே வந்து அவங்க வந்து லேட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறமா வந்து டின்னர். ஸோ ஒரு 2 டைம்ஸ் அவங்களால தான் வந்து அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்குள்ளே லாங் லாஸ்டிங்காக இருக்க முடியும். ஸோ முன்னாடியே நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிட்டு பழகினவங்க யாருமே வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை லாங் டைமாக கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க பண்ண வேண்டியது 3 வேளை தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் 3 வேளை நான் சொன்னபடி அந்த பேலன்ஸ்டு டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, வெயிட் கெயினும் இருக்காது, அவங்க இருக்கிறதுல ஒரு நார்மல் கன்சிஸ்டன்ட் வெயிட்லேயும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே. நம்ம இப்போ இந்த வெயிட் லாஸ் ஜர்னி பத்தி பேசும்போது, அதுல வந்து கார்போஹைட்ரேட் பத்தி பேசுறோம் அண்ட் புரோட்டீன் சோர்சஸ் பத்தி பேசுறோம். இது இல்லாம நம்ம உடம்புக்கு தேவையான இந்த மினரல்ஸ் அப்படின்ற விஷயத்த பத்தி நம்ம எங்கேயுமே பேசி நம்ம கேள்விப்பட்டதில்ல. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம்? இது ஃபுட் சோர்ஸ் எதுலலாம் இருக்கு? அப்படி இல்லாட்டி நம்ம இத டேப்லெட்டா வந்து கன்சியூம் பண்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸுங்கிறத வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதை தவிர மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸுங்கிறது தான் நீங்கள் சொல்கிற அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ எல்லாருக்குமே இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி இருக்கிற பிஸி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மல்டி விட்டமின்ங்கிறது தேவை. எல்லா விதமான விட்டமின்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ உங்களோட ஹெல்த்துக்கு, உங்களோட ஹேருக்கு, உங்களோட ஸ்கின்னுக்குன்னு ஒவ்வொரு விட்டமின் தேவை. அதை நீங்கள் ஃபுட்லேருந்து கன்சியூம் பண்ணணுன்னா நீங்கள் தேடி தேடி போய் அந்த ஃபுட்ஸை எடுத்து சாப்பிட்ணும். இப்போ நீங்கள் ஒரு கேரட் கன்சியூம் பண்ணணும், இப்போ கீரை வகைகள் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா டெய்லி நம்ம இந்த இருக்கிற பிஸி ஷெடியூலில் அந்த டயட்டை ப்ராப்பராக வச்சு எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் தாராளமாக வந்து சப்ளிமெண்ட்ஸ், மல்டி விட்டமின் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ மென்னாக இருந்தாலும் சரி, உமனாக இருந்தாலும் சரி, நீங்கள் மல்டி விட்டமினை தாராளமாக ஒரு மாத்திரை போடலாம். அது என்னமோ பெரிய தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து தவறான ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக வந்து மல்டி விட்டமின் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ் ஆயில் இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு, அப்புறமா உங்களோட ஐஸ்க்கு இது எல்லாமே இருக்கும். அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து ஃபிஷ்லேருந்து நம்மளால் எடுக்க முடியும். பட் எல்லாராலையும் டெய்லி ஃபிஷ் கன்சியூம் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களால ஃபிஷ் சாப்பிட முடியாது. ஸோ அப்போ நீங்கள் அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற அந்த ஃபிஷ் ஆயில் கேப்சூல் டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களோட ஸ்கின், ஹேர், ஐஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்க உணவு பழக்கங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வெளிநாட்டில் அவங்க ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 வயசு 70 வயசாக இருந்தாலும் அவங்க ஆக்டிவாக நடந்து போவாங்க, அவங்களோட வேலைகள் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க ஆரோக்கியத்துக்கும் அவங்களோட எக்ஸசைஸ்க்கும் அவங்க டைம் ஒதுக்கிறதுனால தான். ஸோ அவங்க ஒதுக்கிறதுனால 70 வயசுலேயும் அவங்க ஃபிட்டாக தான் இருப்பாங்க, அவங்க ஆரோக்கியமாக தான் இருக்காங்க பெரும்பாலானோர். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டு ஃபுட்ஸை சாப்பிட்றோம். ஆனால் 40 வயசுலேயே நம்ம வந்து வயசாகிடுச்சு, இப்போ எனக்கு முட்டி வலினா எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு, அதனால் எனக்கு முட்டி வலி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த ரீசனே கிடையாது. அந்த ஏஜுங்கிறது ஒரு ஃபேக்டரே கிடையாது. நீங்கள் 70 வயசுலேயும் உங்களால் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த முட்டி வலி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்க முடியும். பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஹெல்த், உங்களோட ஆக்டிவிட்டீஸ், எக்ஸசைஸ் அதுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே டைம் ஒதுக்கணும். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அதை டைம் ஒதுக்கி அது உங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைலாக கொண்டு வரும்போது ஈவன் 70, 80 இயர்ஸ் ஆனாலும் நீங்கள் ஆக்டிவாக உங்களோட வேலையை செய்ய முடியும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வெயிட் லாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ள டெப்தா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அண்ட் குறிப்பா நோய்களே இல்லாம நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ கிரானிக்கான நோய் இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.